வெல்கம் பேக் டு அந்த அஸ்வின் டாக் சேனல். இப்போ நம்ம எங்கே வள்ளிமலை தாங்க இருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹை கைஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா நம்ம வள்ளிமலைக்கு தாங்க நம்ம போகிறோம். இந்த வள்ளிமலையோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வள்ளின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா முருகருடைய மனைவி பேர் தான் வள்ளி. அந்த வள்ளி வாழ்ந்த ஊர் தாங்க இங்கே வாழ்ந்து இங்கே திருமணம் செய்தனால இந்த ஊருக்கு வள்ளிமலை என்று அழைக்கப்படுது என்ற வரலாறு உள்ளதுங்க. இந்த வள்ளிமலைக்கு நீங்கள் ராணிப்பேட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் வந்தால் இந்த வள்ளிமலையை வந்து அடையலாங்க. அப்புறம் நாங்கள் முருகரை வழிபட்டுட்டு மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த குளத்துக்கு பேர் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுதுங்க. இங்கேருந்து ஒரு 450 படிக்கட்டு உள்ளதுங்க நம்ம மேலே போகிறதுக்கு. நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னே குகை சித்தர் சாமின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இந்த இடத்துல மூலிகை தைலெல்லாம் வைக்கப்படுதுங்க. அப்புறம் நாங்கள் பயணத்தை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நானூற்றி 50 படிகளை தாண்டி பிறகு நம்ம அந்த கோயிலை வந்து அடைவோங்க. இவங்க தாங்க முருகரோட மனைவி வள்ளியம்மாள். இந்த இடத்துல நாங்கள் மேலே போகிற நேரத்தில் பூசாரி வழிபட்டு கொண்டு இருந்தாருங்க. அப்புறம் நாங்கள் முருகரை வழிபட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. அப்புறம் இந்த இடத்துல மக்கள்லாம் வேண்டி கல்லால் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஐயா. ஒரு காலத்தில் அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு அக்கா தங்கச்சி இருவர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எப்பயும் முருகனையே நினைச்சு தெய்வயான 24 மணி நேரமும் முருகனுக்கு பூஜை செய்து தியானம் செய்து இருந்தார்கள். அப்பொழுது தன் சகோதரியான வள்ளி மலையில் எப்பயாவது ஒரு நாள் அந்த முருகனுக்கு பூஜை செய்து இருந்ததுனால சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு முருகன் கோபத்தை தணிக்க தணிகை மலைக்கு வந்து தணிகை மலையில் இருந்து காந்திரோமணம் செய்வதற்காக வள்ளியை தேடி வள்ளிமலைக்கு வந்தார். அப்பொழுது மாறுபட்ட வேடங்களில் வள்ளியை இவர் காட்சி கொடுக்கும்போது அந்த அம்மாள் அதுக்கு சம்மதிக்கவில்லை. நான் முருகனை தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று தீர்வட்டமாக இருந்தாள். அப்பொழுது முதியவர் வடிவில்
வேடத்தில் வந்த முருகப்பெருமான் வள்ளிக்கு யானை என்றால் பயம். அந்த நேரத்தில் அண்ணனை கூப்பிட்டார், கணேசனை. அவர் யானை ரூபத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்த வள்ளி ஓடிப்போய் அந்த குமரக்கடவுள் முருகப்பெருமானை தன் கைவசம் அணைத்து கொண்டார். அவ்வளோதாங்க. நன்றி ஐயா. ஹலோ கைஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கை பண்ண மாட்டேங்க. ஆச்சரியப்படலாம் போய்